இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கருவாடு நெத்திலி கருவாடு ஃப்ரை தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு காம்பினேஷன் வந்து கீரை கடையில் பண்ணி நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறது ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடுங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு சீரகம் போட்டுக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நட் பண்ணி போட்டுட்டு, பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண நெத்திலி கருவாடில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூளை போட்டு ஊற வச்சுட்டு அந்த நெத்திலி கருவாடையும் தூக்கி அதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக அப்படியே பிரட்டிடுங்க. கொஞ்சம் கலர் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்படியே பெரட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் கருவாடு சூப்பராக வெந்துடும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஸ்மெல்லாக போயிட்டு கரெக்டாக வெந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருச்சான்னு பார்த்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்களா? ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் சொல்லிப்பாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறது. இதுக்கு நான் வந்து கீரை கடையில் தான் பண்ணியிருந்தேன். அரைக்கீரை வாங்கி கடைஞ்சி வச்சுருந்தேன். அரைக்கீரை கடைஞ்சிட்டு இந்த கருவாடு ஃப்ரை பண்ணியிருந்தேன். நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை அவிச்சு தொக்கு பண்ணிட்டோம். இன்றைக்கி குட்டி மினி விலாக் தான் குக்கிங்கில். இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோவும் என்ன பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கும் நான் வீடியோஸ் நிறைய போடுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நெத்திலி கருவாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. 5 to 10 மினிட்ஸில் டக்குன்னு சமைக்கணும். அப்படி பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் காம்பினேஷனாக கீரை கடையிலும் பண்ணியிருந்தேன். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் வந்து இது வந்து நீங்கள் மிளகா கிளி சாம்பாருக்கு வச்சுக்கலாம். இது வேணால் சாப்பிட்லாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோ என்னோடய ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். என் சாப்பாடோட டின்னரோடு முடிச்சிட்டேன். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். கீரை கடையல், ஒயிட் ரைஸு, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து கருவாடு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இது பண்ணிங்கன்னா முட்டை ஃப்ரை, முட்டை வறுத்துக்கிட்டு அது அடிஷ்னல் ஆப்ஷனலாக நான் செஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோ டக்குன்னு செஞ்சிட்டோமா? நான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.